கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். ஏசாயா 29 அதிகாரம் 13 வசனத்திலே, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அந்த ஒரு வேர்டு கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா, செய்தியினுடைய ஆழத்துக்குள்ள நம்ம போகும்போது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். சில குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்டு உங்க வாழ்க்கையிலே கிறிஸ்துக்குள் வளர்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்கு. தேவநாமம் மகிமைப்படட்டும். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. நைட் நேரத்திலே பல சூழ்நிலையிலே இணைந்திருப்பீங்க. சமாதானம்லாம் பாதி வீட்டில் இருக்காது. சில வீட்டில் கெஸ்ட் வந்துட்டு போன மாதிரி, சில வீட்டில் பிசாசு வந்துட்டு போயிட்டு இருப்பான். கேட்டால் இடம் கொடுத்து வச்சிருப்பாங்க. வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்து கிடக்கும். யாரையாவது சபிச்சுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. சில குடும்பத்தில் பாவ வாழ்க்கையில வாழ்ந்திருப்பாங்க. சில குடும்பத்தில் வீட்டு வாசப்படியிலே இரத்த வெளி இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எத்தனையோ பாவ காரியங்கள் இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு அழகா போயிட்டு வந்துருவாங்க. கண்டே பிடிக்க முடியாது. காலையில பார்த்தா சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, கையில பார்த்தா பைபிள் இருக்கும், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். அவங்க நினைச்சிட்டாங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு வாரத்துல ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 3 மணி நேரம், சில குடும்பத்துல மொத்தமே 1 மணி நேரம் தான் சர்ச்சுக்கு போற டைம். அந்த 1 மணி நேரம் போய் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். சர்ச்சில் என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் எல்லா வார்த்தையும் கேட்பாங்க. ஆமா, ஐயா இப்படி சொன்னாங்க, பிரதர் இப்படி சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி சொன்னாங்க, ஐயரோட இப்படி சொன்னாங்க, எல்லாம் செய்தியெல்லாம் நல்லா கேட்டுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனா தேவன் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, சர்ச்சுக்குள்ளேயே மெசேஜ் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பையன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். ஒருத்தர் ஒரு ஃபோன் ரிங் வருது. உடனே அப்படியே எந்திரிச்சு வெளியில போய் பேசிட்டு வர்றாரு. இன்னொரு மனுஷன் வாட்ஸ்அப்ல போய் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு தாயார் ஒரு டேப் மாதிரி வச்சிருக்காங்க, அதுல போய் பார்த்துட்டு இருக்காங்க. சர்வீஸ் நடக்கும்போது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும், சர்ச்சுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, அந்த ஒரு வேடை கொஞ்சம் ஆழமா பிடிச்சீங்கன்னா, சர்ச்சுக்கு நம்ம ஏன் போறோம், சபைக்கு நம்ம ஏன் போறோம், நம்ம இருதயம் தேவனோட தொடர்புல இருந்துச்சா இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சில குடும்பத்துல கடமை கிறிஸ்டியன், வேஷம் போடுற கிறிஸ்டியன், தந்திரமா வாழ்ற கிறிஸ்டியன், அம்மா அப்பாவுக்கா போறது, வேற வழி இல்லைன்னா போறது, சரி சர்ச்சில் போய் கல்யாணம் முடிச்சிட்டோமே, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக போறது.
வீட்டில் ஏதாவது கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கும், நிம்மதி இல்லாமல் இருக்கும், அதனால சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. குடும்பத்தில் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதனால சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. சில குடும்பத்தில் வியாதியில் இருப்பாங்க, சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. பல சூழ்நிலையில சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சர்ச்சில் போனாவது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமா? நிறைய குடும்பத்தில் இந்த காரியம் உண்டு. நான் சொல்றது நிறைய காரியம், நிறைய தேசத்துக்குள்ள கூட உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போகணும், அதுக்கு தனி ட்ரெஸ்ஸு, தனி 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 தனி. ஆனால் தேவன் என்ன கம்ப்ளைண்ட் சொல்றார் அப்படின்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. சர்ச்சுக்கு போனா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், அங்க சொல்ற வசனத்தை எடுத்து வாசிக்கணும், ஆராதனை கலந்து கொள்ளணும், அவங்க சொல்ற செய்தியை கேட்கணும், எல்லாம் சரிதான். ஆனால் தேவனுடைய இதயத்துக்குள்ள ஒரு பாரம் இருக்கு. அது என்ன பாரம் தெரியுமா? அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அந்த ஒரு வேர்டுக்கு நம்ம அதை எப்படி சொல்லலாம்? சர்ச்சுல இருக்கும்போது நம்ம முழு இருதயமும் தேவனோடு இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்த்தா, பக்கத்துல எவ்வளவு நகை போட்டிருக்காங்க, பக்கத்துல என்ன ட்ரெஸ் இருக்கு, இவங்க யாரு, அவங்க யாரு, அதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே நார்மலா யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது பகையை யோசிச்சுட்டு இருப்பாங்க, வைராக்கியத்தை யோசிச்சுட்டு இருப்பாங்க, பாஸ்டரை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி பல காரியங்கள் உண்டு. நான் சொல்றது ஒரு நம்ம நார்மலா உள்ள ஒரு வாழ்க்கையில் உள்ள காரியங்களை சொல்றேன், சர்ச்சில் மட்டும். இதெல்லாம் நம்ம நார்மலா எல்லா இடத்துலையும் உள்ளதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சர்ச்சு சர்வீஸுக்கு போயிருந்தேன். சர்ச்சுக்குள்ள ஒரு வாலிப மகள் செருப்பு போட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. அப்புறம் சொல்லிட்டு வந்தேன், செருப்பு மட்டும் கொஞ்சம் வெளியே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் நார்மலா இப்ப சில இடத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டு. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். சில குடும்பத்துல வாயினால கூப்பிடுறாங்க, இருதயத்துக்குள்ளே கசப்பு, வெறுப்பு, பகை, பொறாமை, வைராக்கியம், விபச்சார எண்ணங்கள், எப்படி களவாண்டு சம்பாதிக்கலாம், எப்படி பொய் பேசி சம்பாதிக்கலாம், எப்படி கொள்ளை அடிக்கலாம், எப்படி தப்பு தப்பா சம்பாதிக்கலாம், இதெல்லாம் இதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. அதை ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இருதயத்துல ஃபுல்லா பண பேய் இருக்கு, நகை பேய் இருக்கு, பெருமைங்க ஒரு பேய் இருக்கு, வைராக்கியங்க ஒரு பேய் இருக்கு, கசப்புங்க ஒரு பேய் இருக்கு. இதெல்லாம் இருதயத்துக்குள்ள இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவாங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் அப்போ ஒரு முழு சரீரத்துல சர்ச்சில் இருக்கிற நேரத்துல எதை மட்டும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, வாயை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. இதயத்துக்குள்ள 30 வருஷமா மன்னிக்க முடியாத கசப்பு, 10 வருஷமா பகை, 10 வருஷமா வைராக்கியம், விபச்சார எண்ணங்கள், அசுத்தமான காரியங்கள், துர்இச்சை, மோக இச்சை, காமவிகாரம், அருவருப்பான காரியங்கள், தீட்டான காரியங்கள், பொல்லாத காரியங்கள், இதெல்லாம் ஒரு இதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அந்த இதயத்துக்குள்ள எவ்வளவு பெரிய இருளா இருக்கும். நல்லா யோசித்து பாருங்களேன். இருதயத்துக்குள்ளே வசனம் இருந்து அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா இருதயம் வெளிச்சமா இருக்கும். இதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது விடுதலை இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீதியின் சூரியன் உங்க மேல இருக்கும்போது உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க செய்ற எல்லா காரியமே நீதியை பின்பற்றுவீங்க.
கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டுல பிரச்சனை அப்படின்னு உடனே சர்ச்சுக்கு ஓடி போயிடுவாங்க. சர்ச்சுக்கு போனாலாவது பிரச்சனை சரியாயிருமா அப்படிம்பாங்க. மனம் திரும்பாத வரையும் ஒரு பிரச்சனை சரியாகாது. நிறைய குடும்பத்துக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டுல பார்த்தா விக்கிர வழிபாடு இருக்கும், பக்கத்து வீட்டுல பார்த்தா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, தேவையில்லாம பகையை வளர்த்துட்டு இருப்பாங்க, வைராக்கியத்தை வளர்த்துட்டு இருப்பாங்க, கசப்பை வளர்த்துட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கசப்பு அப்படிங்கிற ஒரு வேர் இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்க, சாபம் தான் உள்ள இருக்கும். சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி 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 போய் இருதயம் தூரமா இருக்கு. அந்த இருதயம் ஏன் தூரமா இருக்கு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே எங்கேயாவது கர்த்தரை விட்டு தூர போய் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, அதை மட்டும் நம்ம பார்க்கணும். அதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, இருதயம் தூரமா இருந்துச்சு அப்படின்னா நைட் நேரத்தில் மன அழுத்தம், வேதனை, நிம்மதி இருக்காது. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சமாதானம் எப்போ வந்துச்சு, நம்ம வாழ்க்கையிலே விடுதலை எப்போ வந்துச்சு, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் எப்போ வந்துச்சு, நம்ம கூட இயேசு எப்போ கூட இருக்கிறாரு, இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி தரேனே. நைட் நேரத்தில் ஒரு 3 இட்லி, இல்லை ஒரு 3 தோசை, இல்லை ஒரு 2 சப்பாத்தி, இல்லை 2 புரோட்டா, இவ்வளோதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில். இது நல்லபடியாக செமிச்சா நல்லா இருக்கும். ஆனால் வைராக்கியங்கிற ஒரு காரியம் எத்தனை வருஷமா வச்சுருக்காங்க, கசப்புங்கிற ஒரு காரியம் எத்தனை வருஷம் வச்சுருக்காங்க. சரி, நான் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லி தரேனே, அப்பமாவது சில ஆளுக்கு புரியும். மாமியார் மேலே ஒரே வைராக்கியம், மருமகள் மேலே ஒரே கசப்பு, மனைவி மேலே ஒரே எரிச்சல், புருஷன் மேலே ஒரே கோபம், ஃப்ரெண்டு மேலே ஒரே பகை, சொந்தக்காரங்க மேலே ஒரே எரிச்சல், கோபம், என்னை ஏமாத்திட்டா வச்சிட்டான்னு சொல்லி ஒரே டென்ஷன். இதெல்லாம் இதயத்துக்குள்ள இருந்தா அந்த இதயத்துக்குள்ள இயேசு எப்படி இருப்பாரு? நான் சொல்றது புரியுதா புரியலையா? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து இயேசுவே 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 சொல்லி கூப்பிடுவாங்க. சில குடும்பத்துல இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, சில குடும்பத்துல அப்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை பொய் பேசுறாங்க, எத்தனை நேரத்தில் வார்த்தையை மாற்றி பேசுகிறாங்க. அம்மா இருக்கும்போது ஒரு பேச்சு, அம்மா இல்லைன்னா ஒரு பேச்சு, மனைவி முன்னாடி ஒரு பேச்சு, மாமியார் இருந்தாங்கன்னா ஒரு பேச்சு, மாமியார் இல்லைன்னா ஒரு பேச்சு. எத்தனை நேரத்தில் ஒரு வார்த்தையை மாற்றி 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 பேசுகிறாங்க. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது வழக்கத்தின்படியே வந்து சர்ச்சில் வந்து உட்காந்துக்கிடுவோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும், ஆமாம் போயிட்டு வந்துடுவோம். சர்ச்சுக்கு போய் உட்காந்துக்கிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா பாஸ்டர் பேசணும், ஆமாம் பாஸ்டர் என்கிட்ட குறை இருக்கு பாஸ்டர், ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அர்ப்பணிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில் புறப்பட்டு போய் பார்த்தா மறுபடியும் அந்த இருதயம், அந்த கசப்பு, வெறுப்பு, பகை, வைராக்கியம், கோபம், எரிச்சல், இது எதுவுமே போகாம மறுபடியும் அப்படியே உள்ள வச்சிருப்பாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல சுகர் வந்துட்டு, பிரஷர் வந்துட்டு, மன அழுத்தம் வந்துட்டு, டிப்ரெஷன் ஆயிட்டு, வியாதியே வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தா மன்னிக்கவே சொல்ல முடியாத சூழ்நிலைகள் சில குடும்பத்துல அப்படியும் இருக்கு. சில குடும்பத்துல, எல்லாரும் கிடையாது, சில குடும்பத்துலலாம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஏன் மன்னிக்கணும், நானா தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பல டென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சர்ச்சில் புறப்பட்டு போனால் அங்கே 2 குரூப், இந்த பக்கம் ஒருத்தங்க அந்த பக்கம் ஒருத்தங்க, அவங்க சொன்னதும் சரி இவங்க சொன்னதும் சரி, அங்கேயும் சில நேரத்தில் சண்டை வந்துடுது, பகையா மாறிடுது.
ஒரு மனுஷன் வாழ்ற வாழ்க்கை தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்றார், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வராத நிலைமையில இருக்கும். அதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க அழுது 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 ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இருதயத்துல பார்த்தா பகை, வைராக்கியம், எரிச்சல், கசப்பு இதெல்லாம் உள்ள வச்சுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சாத்தியமே ஏற்படாது. பைபிள் பிரகாரம் மனம் திரும்புற ஒரு பாவி தான் பரலோகத்துக்கு வேணும். மனம் திரும்பாம துணிகரமா வாழ்ந்துட்டு இருந்தா 2ஆம் மரணமாகி அக்கினி கடல்னு சொல்லி பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறினா நம்ம பரலோகத்துல போய் சேரணும். அப்ப நம்ம வாழ்க்கை அப்படின்னா அது மனம் திரும்புற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பும் போதுதான் தேவனுடைய ராஜ்யம் பக்கத்துல வருது. என் வாழ்க்கையிலே நான் வியாபாரத்துல இருந்து ஊழியத்துக்கு வந்ததுனால நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு வசனத்தை பார்க்கும்போது நான் முதல்ல என்னதமா கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் எப்படி வாழ்ந்தேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, நல்ல கடன்ல கஷ்டப்பட்டேன். கடன்ல கஷ்டப்பட்டா நிம்மதியா இருக்கும்? ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டமா தான் இருக்கும். மாந்திரியத்துல கஷ்டப்பட்டேன். நான் சாகணும்னு சொல்லியே மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தான். விக்கிரத்துல நானா பணம் கொடுத்து, அதுக்கப்புறம் வார வாரம் கொடுத்து, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பணம் கொடுத்து, வியாபாரத்துல இருக்கும்போது கல்லாப்பெட்டியில பூ, எலுமிச்சப்பழம் அவங்க கொடுக்குற எல்லாத்தையுமே கல்லாப்பெட்டியில வச்சிருப்பேன். அதுக்கு பணமும் கொடுப்பேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுப்பேன். இது போக மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் வாழ்ந்தேன். ஆனா என் வாழ்க்கையில நான் 3 வயசு 5 வயசுல சர்ச்சுக்கு போறதுனால ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா நான் கரெக்டா சர்ச்சில் தான் உட்காந்துருப்பேன். சர்ச்சில் சர்வீஸ் நடக்கும்போது கரெக்டா ஒன்று உள்ள இருப்பேன், இல்லை வெளியில அழகா சேர்லாம் போட்டிருப்பாங்க, எங்கேயாவது வெளியில உட்காந்துருப்பேன். என் வீட்டம்மா பாப்பா, எங்க அண்ணன் ஃபேமிலி எல்லாரும் பார்ப்பாங்க, குடும்பத்துல எல்லாரும் பார்ப்பாங்க. ஆக மொத்தம் சொந்தக்காரங்க பார்ப்பாங்க, இந்த பையன் நல்ல பையன்பா அப்படிம்பாங்க. ஆனால் விக்கிரத்துக்கு பல வருஷம் கொடுத்துருக்கேன். ஜாதகம் பார்த்துருக்கேன், நாள் பார்த்துருக்கேன், கடையில கத்தாழை தொங்கிட்டுருக்கேன். கத்தாழை மட்டுமே 10 வருஷம் தொங்கிட்டுருக்கேன். கத்தாழை தொங்கிட்டா என் கடையில எந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி கத்தாழை மேல ஒரு நம்பிக்கை. ஒரு பொம்மை வச்சா பணம் வரும்னு சொன்னாங்க. அந்த பொம்மையை யாருக்குமே தெரியாம நான் இருந்த வியாபாரத்தோட ஸ்தலத்துல மேல ஒளிச்சு வச்சிருந்தேன். அப்ப என் இதயத்துல என்ன நம்பிக்கை இருந்துச்சு? அந்த பொம்மை வச்சா பணம் வந்துடும், கத்தாழை தொங்க விட்டா என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது, கல்லாப்பேட்டியில ஒரு பூ ஒரு எலுமிச்சம்பழம் வச்சாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது, மாந்திரித்துக்கு பணம் கொடுத்தாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது, ஜாதகம் பார்த்தாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது, கூட இருக்கிறவங்களுக்கு நல்ல பணம் கொடுத்து பத்திரமா வச்சாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. சரி, கடன் இருக்கும்போது மனைவிட்டு நல்லா போய் பேசுவேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் தான் இருப்பேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, ஞாயிற்றுக்கிழமை எந்திரினா எந்திரிச்சிருவேன், உட்காரனா உட்காந்துருவேன், பைபிள் வாசிக்கும்போது பைபிள் வாசிடுவேன், பாட்டு படிக்கும்போது பாட்டு படிச்சிருவேன், எல்லாம் செஞ்சிருவேன். ஆனா என் இருதயம் எது மேல இருந்துச்சு? ஜாதத்து மேல நம்பிக்கை இருந்துச்சு, கத்தாழை மேல நம்பிக்கை இருந்துச்சு, எலுமிச்சப்பழம் மேல நம்பிக்கை இருந்துச்சு, மாந்திரியத்து மேல நம்பிக்கை இருந்துச்சு, மனுஷனை நம்பி லட்ச லட்சமா பணம் கொடுத்தேன், அந்த மனுஷன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, பைபிள்ல ஒரு வசனம் எழுதினால் எழுதுனதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும். இயேசுவை நம்பாமல் வேற எதை நம்பினாலும் அது ஒரு நாள் ஆபத்துல போய் முடியும். இன்னைக்கு நிறைய இதயத்துக்குள்ள எது மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க? ஒரு கார் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, ஒரு வீட்டு மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க,
புருஷன் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, மனைவி மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, பிள்ளை மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. கொரோனா நேரத்துல ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப பையன் இறந்து போயிட்டான். வயசான காலத்துல என் பையன் என்னை நல்லா பார்த்துக்கிடுவான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பையன் வாலிப வயசுல ஸ்பாட்ல கொரோனா நேரத்துல இறந்து போயிட்டான். அந்த வீட்டுல உடைஞ்சு போயிட்டு, அந்த வீடே உடைஞ்சு போயிட்டு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்பிக்கை இயேசு மேல வைக்கல, நம்பிக்கை வீட்டுல இருக்கிற பையன் மேல வச்சிருந்தாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு தாயாரு ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, எனக்கு எல்லாமே என் புருஷன் தான்ப்பா, என் புருஷன் போயிட்டான், நான் இன்னைக்கு ஒரு தனி மரமா நிக்கிறேன் அப்படின்னாங்க. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்களுடைய நம்பிக்கை இயேசுட்ட இல்லாம இருந்திருக்கு. கணவர் சார்ந்தே வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. ஒரு நாள் அவங்க விதவையா இருக்கும்போது, ஐயோ என் புருஷன் போயிட்டான்னு சொல்லி உட்கார்ந்து அழுறாங்க. நம்பிக்கை யாரு மேல இருந்துச்சு? சில குடும்பத்துல விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தாச்சு அப்படின்னா, என் வீடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விக்கிரத்துல கொண்டு போய் பணம் கொடுத்து வந்துருவாங்க. வீட்டு வாசப்படியில சாபம் இருக்கும், வீட்டு வாசப்படியில பாவம் இருக்கும். அடுத்த சொத்தை கொள்ளையடிச்சிட்டு போய் வீட்டுல தங்கி இருக்கிறீங்களா? அடுத்த சொத்தை ஆட்டையை போட்டிருக்கீங்களா? களவாண்டு சம்பாதிச்சிங்களா? ஏமாத்தி சம்பாதிச்சிங்களா? அந்த வீட்டுக்குள்ளே சாபம் இருக்கும். இவங்க நினைப்பாங்க, நான் காலைல சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டேன், இயேசு மன்னிச்சிருவாரு, எல்லாம் செஞ்சிருவாரு அப்படின்ட்டு நல்ல களவாண்டு சொத்து சேர்க்கிறது. பொய் பேசி அடுத்த குடும்பத்தை கெடுத்து சொத்து சேர்க்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பு, மனம் திரும்பினால் தான் பாவ மன்னிப்பு. அதுல ஒரு வேர்டு வருது, மனம் திரும்புதல். ஐயோ நான் அந்த பாவம் பண்ணிட்டேனே, நான் அந்த விபச்சார பாவத்துல ஈடுபட்டுட்டேனே, நான் அந்த அசுத்தமான காரியத்தில் ஈடுபட்டுட்டேனே, நான் களவாண்டு சம்பாதிச்சிட்டேனே, நான் பொய் சொல்லிட்டேனே, நான் வாங்கின கொடுக்கலையே, நான் ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டேனே, ஒரு குடும்பத்தை நான் அழிச்சிட்டேனே, ஒருத்தனுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனே. ஒரு மனம் திரும்புதல் அப்படின்னா, ஒரு மனுஷன் எந்த பாவத்துல இருக்கிறானோ அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். இன்னைக்கு மனம் திரும்புற பிரசங்கத்தையும் காணோம், ஒன்னையும் காணோம். சில இடத்துல ஒன்லி டயலாக், வாயை திறந்தா ஒன்லி டயலாக் தான். அதுல இப்ப இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள ஊழியர்னு சொல்லி சில பிரசங்கம்லாம் இருக்கு. கள்ள ஊழியர்கள், கள்ள பிரசங்கம், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர், கள்ள சகோதரர், கள்ள ஓநாய்கள் வேஷம் போட்டுட்டு வஞ்சிக்கிற ஆவிகள் வரும். அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி அவங்களுடைய வாயில புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலுமே வேதத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள், பெரிய அற்புத அடையாளம் செய்வாங்களாம். ஆனா முடிவு என்ன தெரியுமா அவங்களுக்கு? 2ஆம் மரணமாகி அக்கினி கடல்ல பங்கு அடைவார்கள். ஒருவேளை இந்த செய்தி யாராவது கள்ள ஓநாய்கள் செய்தி கேட்டுச்சு அப்படின்னா, இது அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. முடிவு என்ன தெரியுமா? 2ஆம் மரணமாகி அக்கினி கடல் பங்கு அடைவார்கள். வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்புற பிரசங்கம் பண்றாங்களா? அவங்க தேவனுடைய பிள்ளைகள். டயலாக் பிரசங்கம் பண்றாங்களா? கர்த்தருடைய வார்த்தைய மீறி பிரசங்கம் பண்றாங்களா? அந்த குடும்பத்துக்குள்ளே சாபம் இருக்கும், வியாதி இருக்கும், முடிவிலே மரணம் இருக்கும். 2ஆம் மரணமாகி அக்கினி கடல்ல பங்கடைவாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ளே விடுதலை, அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம், அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம். நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க இருதயம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கா? உங்க இருதயத்துக்குள்ளே நாய், சர்ப்பம், சில அசுத்தமான மிருகம், கெட்ட சொப்பனம், விபச்சார ஆவியல், அசுத்த கிரியைகள், பழைய எண்ணங்கள், ஜென்ம சுபாவம், நம்ம இருதயத்துக்குள்ள என்ன கிடக்கு?
தேவன் அழகா சொல்றாரு, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கு. அதுல ஒரு சின்ன கேள்வி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு இருதயத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் சமாதானம். இருதயத்துக்குள்ள இயேசு வராமல் இருக்கும்போது நம்ம வேற என்ன காரியத்துக்காக இடம் கொடுத்தோம்? ஏன்னா இப்ப சில குடும்பத்திலே நீ பழைய பாவத்துல வாழ்ந்தாலும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி கடைசி காலத்துல நிறைய தவறான உபதேசங்கள் இருக்கு. கடைசி காலத்துல இந்த கிருபையின் பிரசங்கம் இருக்கு, கிருபையின் உபதேசம் இருக்கு, கிருபை மட்டுமே பேசுவாங்க. ஆனால் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் கிருபை. ஒரு பாவி மனம் திரும்பும் போது கிருபையினாலே மீட்டெடுக்கிறார். இலவசமான கிருபை. துணிகரமா வாழ்ந்தால் கிருபை தருவாரா? ஒரு பாவி மனம் திரும்புறதுதான் பரலோக எதிர்பார்க்கு. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துக்குள்ளே சந்தோஷம். உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற 4 பேர் உங்க இருதயம் தேவனோடு இருந்துச்சுன்னா சந்தோஷம். இல்ல பிரதர், நீங்க சொல்ற மாதிரிலாம் நாங்க கேட்க மாட்டோம், நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம், எங்களை இயேசு ஆசீர்வதிப்பாரா? பைபிள் அப்படி எங்கேயும் எழுதப்படல. உங்க இருதயம் இயேசுவோடு இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணிடுறார்கள். அதுல அழகா ஒரு வேர்டு சொல்றாரு. நம்ம கடையில போய் ஒரு ஜாமான் வாங்குறோம், ஒரு பால் தாங்க, ஒரு அரிசி தாங்க, ஒரு பருப்பு தாங்கன்னு சொல்லி கேட்கிறோம். கடைக்காரன் கொடுக்குறான், உடனே பணம் கொடுக்குறோம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போயோ இல்ல வீட்டுல கூடி இருக்கிற இடத்துல குடும்ப ஜெபம் பண்ற நேரத்துல பிள்ளைகளை கூப்பிட்டா உடனே வந்து உட்காந்துக்கிறோம். எங்க அம்மா கூப்பிட்டுட்டாங்க, பாட்டு படிக்க ஜெபம் பண்ணி உட்காந்துருக்கும். குடும்ப ஜெபம் வீட்டுல நடக்கும். அந்த அரை மணி நேரம் மட்டும் பிள்ளைகளை பார்த்தா அடக்கொடக்கமா அப்படியே உட்காந்துருக்கும். நல்ல பிள்ளை மாதிரியே உட்காந்துருக்கும். உடனே அம்மா அப்பா நினைச்சிடுவாங்க, உடனே வீட்டுல பெரியவங்க நினைச்சிடுவாங்க, என் பேரன் பேத்தி அழகா கூப்பிட்டோடனே வந்து உட்காந்துக்கிட்டான், அழகா வந்து உட்காந்துக்கிட்டாப்பா, அவன் நல்ல பேரன் நல்ல பேத்தி, என் மகன் நல்ல மகன் அப்படிம்பாங்க. எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம். அரை மணி நேரம் வீட்டுல குடும்ப ஜெபம், 6 மணி நேரம் செல்போன்ல பிள்ளைகள் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க, ஆன்லைன்ல போய் ஏதாவது ஒரு வெப்சைட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அரை மணி நேரம் வாயினாலே உதடுகளினாலே தேவனை துதிக்கிறாங்க, கனம் பண்றாங்க. 6 மணி நேரம் இருதயம் எதுக்குள்ள இருக்கு? அந்த செல்போன்ல கேம்ல இருக்கு. நான் சொல்றது உண்மையா பொய்யா? எத்தனை வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கு? சரி, அந்த பிள்ளைகள் எதை பார்க்குது? அந்த வீட்டுல உள்ள கணவர் எதை பார்க்கிறாரு? நம்ம கையில இருக்க செல்போன்ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நிறைய குடும்பத்துல வீட்டு தலைவர் அழகா வீட்டுல வருவாங்க, மனைவி சாப்பாடு போடுவாங்க, இல்ல அம்மா அப்பா சாப்பாடு போடுவாங்க. வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் வீட்டு ஜாமான் வாங்கி கொடுப்பாங்க, வீட்டுல கடன் பிரச்சனைக்கும் அதெல்லாம் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் கையில செல்போன் எடுத்து தேவையில்லாத வீடியோ தேவையில்லாம எவ்வளவு நேரம் பார்க்கிறோம்? தேவன் அழகா சொல்றாரு, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தி கேட்கும் போது, ஆமா பிரதர், நாங்க எவ்வளவுதான் குடும்பமா பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணாலும் அடுத்தாப்புல என் பிள்ளை வந்து செல்போன்ல கேம் தான் பாக்குது அப்படின்னா அந்த பிள்ளையோட இதயத்துக்குள்ள என்ன இருக்கு? தேவனோட வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை மறுபடியும் போய் கையில போய் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்குமே. ஆனா இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே சும்மா இருக்கும்போது சர்ச்சில் உள்ள பிள்ளைகள் தான், சிஐசில் உள்ள பிள்ளைகள் தான், ஆர்சியில் உள்ள பிள்ளைகள் தான், எல்லாத்துல உள்ள பிள்ளைகள் தான், எல்லாமே ஆவிக்குரிய பிள்ளைகள் எங்கெல்லாம் இணைந்து இருக்காங்களோ எல்லா தேசத்திலும் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை தேவனோடு 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 எப்படி இருக்கு? நம்ம இருதயம் தேவனோடு எப்படி இருக்கு? நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு வர்றதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கு? இயேசு கிறிஸ்து என் இருதயத்துல வர்றதுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கு? சில குடும்பத்திலே பைபிள் வாசிக்கவே நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, தேவனை துதிக்க நேரம் இல்லை, பணம் சம்பாதிக்க நேரம் இருக்கு, பொய் பேச நேரம் இருக்கு, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நேரம் இருக்கு, எப்படியாவது சொத்து சம்பாதிக்கணும். சொத்து சம்பாதிக்கிறதுக்குன்னு டிசைனா பொய் பேசுவாங்க. ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாயை திறந்தா ஒன்லி பொய் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா சர்ச்சில் போய் பார்த்தா
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணினார்கள். நம்ம சர்ச்சில் போய் இருக்கும்போது பார்த்தா தேவனை கனம் பண்ற மாதிரி தெரியுது. ஆனால் வீட்டுல 24 மணி நேரம் வாழ்க்கையில, குடும்பத்துல, வெளியில போற இடத்துல, நம்ம வாழ்க்கையில பல சூழ்நிலையில பல இடத்துக்குள்ள போயிட்டு வரோம். எல்லா நேரத்திலையும் நம்ம இருதயம் தேவனோடு இருக்கா? நான் சொல்றது நல்ல கேள்வியா? எப்படிப்பட்ட கேள்வி? சில குடும்பத்துல இருதயம் அப்படின்னா அது எங்க இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. இப்ப அப்படியும் சில குடும்பத்திலே உணர்வு இல்லாம எதனாலும் செய்யலாம், இயேசு மன்னிச்சிருவார், இயேசு மன்னிச்சிருவான்னு சொல்லிட்டு துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசி காலத்துல சில பிரசங்கமும் அப்படிதான் இருக்கு. நீ என்ன செஞ்சாலும் இயேசு மன்னிச்சிருவார், இயேசு மன்னிச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க பேசாம பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா கிருபையின் காலம். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல நிற்கும் போது என் வாழ்க்கையில நான் அந்த பூமியில என்னெல்லாம் செஞ்சேன் எல்லாமே நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். அதே நேரத்துல மனம் திரும்பி உமக்கு விரோதமான பாவம் பண்ணிட்டப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, என் மீறுதலை மன்னிங்கப்பா, எனக்காக தான்ப்பா நீங்க மாம்சத்துல வெளிப்பட்டீங்க, மனுஷகுமாரனா வெளிப்பட்டீங்கப்பா, என் பாவத்தை, என் அக்கிரமத்தை, என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய நோய், என்னுடைய மீறுதலை, என்னுடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்கப்பா, என்னுடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்கப்பா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் உயர்த்து போகும்போது அந்த குடும்பம் மறுபடியுமா கட்டப்படும். உங்க இருதயம் தேவனோடு இருந்தால் சமாதானம். உங்க இருதயம் தேவனோடு கூட இருந்தால் உங்க கூட கர்த்தர் கூட இருப்பார். உங்க இருதயம் தேவனோடு இருந்தால் நைட்டு படுத்து தூங்கினா சத்தம் கட்டாம படுத்து தூங்கிடலாம். உங்க இருதயம் தேவனோடு இருந்தால் அடுத்தவங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்க. உங்க இருதயத்துக்குள்ள தேவன் இருப்பாரானால் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது. உங்க இதயத்துக்குள்ள இயேசு இல்லை அப்படின்னா யாரையோ யோசித்து பைத்தியக்காரன் போல நைட்டு உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய நேரத்துல நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துல பைத்தியம் போல செல்போனை கையில வச்சுட்டு உட்காந்துருக்கு. வேற ஒண்ணுமே இருக்காது, செல்போன் மட்டும்தான் கையில இருக்கும். மன அழுத்தத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா தூக்கம் வராது. யாரையோ நினைச்சிட்டு இருப்பாங்க, என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துலலாம் சில ஜெப குறிப்பு வரும்போது யாரோ ஏமாத்தி இருப்பாங்க. ஒரு 2 பவுன் நகை, இல்ல ஒரு 3 பவுன் நகை, இல்ல ஒரு 50,000 ரூபாய், இல்ல ஒரு 1,00,000 ரூபாய். இவங்க இருதயம் எது மேல இருக்கு அப்படின்னா, எனக்கு பணம் வாங்கினாங்க தரலையே, என்கிட்ட நகை வாங்கினாங்க தரலையே 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 தரலையே. இருதயம் ஃபுல்லா அந்த பணம் நகை மேலேயே 24 மணி நேரம் போயிட்டு. இயேசு வந்த வீட்டிலே சமாதானம், இயேசு வந்த வீட்டிலே ஆசீர்வாதம், இயேசு வந்த வீட்டிலே விடுதலை, இயேசு வந்த வீட்டிலே தீர்காயுசு. உங்க வீட்டுக்குள்ள இயேசு இருக்காரா? இதைதான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. கையில பைபிள் எடுத்தும் வாசிக்க மாட்டாங்க, முழங்கால நின்று தேவனை தேடவும் மாட்டாங்க, இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் இயேசுட்டு சொல்ல மாட்டாங்க. செல்போன் எடுப்பாங்க, ஒன்று அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைனா புருஷனுக்கு அடிப்பாங்க, இல்லைனா ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க, இல்லைனா சொந்தக்காரங்க கூப்பிடுவாங்க. என் வீட்டில் இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை சொல்லி யார்ட்டையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க நல்லா கதை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியா 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 அப்படியா. ஏன் இயேசுட்டு சொல்ல வேண்டியதானே, முழங்கால் நின்று சொல்ல வேண்டியதானே. குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கா, ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கா, வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்கா, யாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா, பாவத்தில் யாராவது வாழ்கிறாங்களா, பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கஞ்சா பழக்கம், விபச்சார அடிமை, மதுபான அடிமை, தவறான தொடர்புல ஏதாவது இருக்கிறாங்களா, குடும்பத்துக்குள்ளே பாவத்தில் அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா? ஏசுட்ட வாங்க, அவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு, அப்பா என் கணவர் இப்படி இருக்காருப்பா, என் பையன் இப்படி இருக்கிறான்ப்பா, நான் எந்த ஒரு மனுஷன்ட்டையும் போய் சொல்லலப்பா, என் வீட்டில் என் புருஷன்
நைட் நேரத்தில் எப்போதுமே செல்ஃபோனில் தான்ப்பா படுத்து கிடக்காரு. என் பையன் எப்போதுமே செல்ஃபோன் தான்ப்பா பார்த்துட்டு இருக்கான். என் பிள்ளை எப்போதுமே செல்ஃபோனில் தான்ப்பா அடிமையாக இருக்கா. எனக்கு என்ன செய்யன்னு தெரிலப்பா. என் பிள்ளைகளை மீட்டெடுங்கப்பா. என் பிள்ளைகளை ரட்சிங்கப்பா. என் பிள்ளைகளை ரட்சிங்கப்பா. ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஒரு மனுஷன் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னாலே அந்த ஆத்துமா செத்து போன நிலைமை. செத்து போன நிலைமையில இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஒரு பாவி மனம் திரும்பும் போதுதான் விடுதலை. சில குடும்பத்துல யோசிப்பீங்க, பிரதர் நாங்களே சில நேரத்துல நிம்மதியில தான் பிரதர், நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கோம், என் வீட்டுல வேற யாருமே இல்லை. சில குடும்பத்துலலாம் 2 பேர்ல ஒரு ஆள் தான். சில குடும்பத்துல 4 பேர் 6 பேர். சில குடும்பத்துலலாம் பிரச்சனை, கடன், நிம்மதி இல்லாம பல சூழ்நிலை. நாங்களே செல்போன் பார்த்துட்டு இருக்கோம் பிரதர். எனக்கு தெரிஞ்சு 2005க்கு அப்புறம் தான் இந்த செல்போன்லாம். அதுக்கு முன்னாடி வீட்டில் குடும்பமா இருக்கும்போது எவ்வளோ பேசி சிரிச்சு சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். இந்த செல்போன் கையில வந்துச்சு, நிறைய வீட்டில் சிரிப்பும் இல்லை, பேசுறதும் இல்லை. மனைவிட்டே செல்போன்ல தான் பேசுறாங்க, அம்மாட்டையும் செல்போன்ல தான் பேசுறாங்க, அப்பாட்டையும் செல்போன்ல தான் பேசுறாங்க. நேரில் பார்த்தா பேச மாட்டேங்காங்க. செல்போன்லனா அப்பா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேசுறாங்க. ஆனால் அப்பா பக்கத்துல இருந்தா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க கூட சில வீட்டில் பிள்ளைகள் இல்லை. கேட்டால் ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. பழைய காலத்தில் உள்ள அந்த அன்புலாம் எங்கே போச்சு? ஆதியில் உள்ள அன்பு எங்கே போச்சு? செல்போன் வர்றதுக்கு முன்பாக 3 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற சில, இப்போம்லாம் அவங்களுக்கு வயசாயிட்டு, இப்போ வீட்டில் டிவி இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு டான்னு வருது. அதனால் பாஸ்டிங் கிடையாது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க கிடையாது. கேட்டால் நாங்கள் டெய்லி மெசேஜ் கேட்குறோம் பிரதர், நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுறோம். அது இப்போ தானே. ஒரு 30 வருஷம் முன்னாடி, ஒரு 20 வருஷம் முன்னாடி சுவிசேஷ ஊழியம் பண்ணியிருப்பீங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்க, பக்கத்து வீட்டில் போய் தேடி போய் சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்க, விசாரிச்சிருப்பீங்க, அவங்கள்ட்ட போய் பேசியிருப்பீங்க, ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணியிருப்பீங்க, மற்ற ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? எதை நோக்கி போயிட்டு இருக்கு? செல்போனை நோக்கி போயிட்டு இருக்கா, இல்லை அழிந்து போகிற ஆத்துமாக்களை நோக்கி போயிட்டு இருக்கா? குடும்பத்துக்காக நம்ம திறப்புல நிற்கிறோமா? பிள்ளைகளுக்காக திறப்புல நிற்கிறோமா? கடைசி காலத்தில் வாழ்கிறோம். இந்த கடைசி காலம் நம்ம இருதயம் எதை சார்ந்து இருக்கு? நான் யாரையுமே தப்புன்னு சொல்லலை, தப்புன்னு சொல்றதுக்கு நான் வரல. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நம்ம எல்லாரும் ஒரு நாள் பரலோகத்தில் போய் நிற்கும்போது இயேசு சொல்லுவார், என் பிள்ளைகள் பரலோகத்துக்கு வந்திருக்கு. அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிறீங்களா? உங்க இதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். உங்க இதயத்துக்குள்ள இயேசு இருந்தால் நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும்ல. உங்க இதயத்துக்குள்ள இயேசு வந்தால் நைட்டு படுத்த ஒரு நல்ல தூக்கம் வரும்ல. உங்க இதயத்துக்குள்ள இயேசு இருந்தால் உங்க குடும்பம் மன மகிழ்ச்சியா இருக்கும்ல. இயேசு கிறிஸ்து உங்க இதயத்துக்குள்ள இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்க முகத்திலே ஒரு பிரகாசம் தெரியும். நான் நிறைய பரிசுத்தவான்களை பார்த்துருக்கேன், அவங்க கூட இயேசு இருக்கிறார், அவங்க முகத்தில் அவ்வளோ பிரகாசம் இருக்கும். அதே நேரத்தில் பாவத்தில் வாழ்கிற ஜனங்களையும் நான் பார்த்துருக்கேன், அவங்க முகத்தில் ஒரு இருள் இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, என் இதயத்துக்குள்ள இயேசு வரும்போது மட்டும்தான் பிரகாசம். என் இதயத்துக்குள்ள இயேசு இருந்தால் சமாதானம். என் இதயத்துக்குள்ள இயேசு இருக்கும்போது என் வாழ்க்கையே மாறிடும். ரவிராஜனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்கு காரணம் என்ன தெரியுமா?
என் இதயத்துக்குள்ள இருக்க எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா. என் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னெல்லாம் பாவம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா. என் இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த ஒரு கிரியைக்கும் எந்த ஒரு பிசாசுக்கு இடம் இருக்கக்கூடாது. என் இதயத்துக்குள்ளே முழுசா ஆளுகை பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் இருக்கணும். என் இதயத்தை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவுங்கப்பா. என் இதயத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னெல்லாம் காரியம் இருக்கோ அது எல்லாமே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் நான் அதிகமா ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்துல ஒரு பாயிண்ட். என் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் எனக்கு வேண்டாம்ப்பா. என் இதயத்துக்குள்ள நீங்க வரணும்ப்பா. என் இதயத்துக்குள்ள நீங்க தங்கி இருக்கணும்ப்பா. ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அழகா சொல்லி தரனே. உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் இருக்கும்போது நீங்க ஆவியில வளர முடியுமா முடியாதா? உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது உங்க வாழ்க்கை எந்த ஒரு மனுஷனையுமே பார்க்க மாட்டீங்களே. உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது உங்க வாழ்க்கை ஒரு பியூட்டிஃபுல் ஒரு வாழ்க்கையா இருக்கும். அதனால நீங்க நைட் நேரத்துல கொஞ்ச நேரம் செய்தி நான் அதிகமா பேசினாலும் என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆமா, ஏன்னா நிறைய நேரம் பேசிட்டு இருக்கேன். இயேசு உங்க கூட இருக்கும்போது உங்க இதயத்துல ஒரு கவலை, ஒரு வேதனை, ஒரு கசப்பு, ஒரு எரிச்சல், ஒரு கோபம் இதெல்லாம் இருக்காது. என் இதயத்துக்குள்ள இயேசு என்னைக்கு வந்தாரோ என் வாழ்க்கையே மாறிச்சு. என் தலையெழுத்தே மாறிச்சு. என்னுடைய டோட்டல் எல்லாமே மாறிச்சு. காரணம் என்ன தெரியுமா? நான் உலகத்திலே ஒரு வியாபாரி. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஜெனிபிக்கப்பட்ட பின்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பல ரகசியங்களை தேவன் கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையினாலே யூடியூப் மூலியமா நீங்களா கேட்குறீங்களா? நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? இந்த செய்தியெல்லாம் பேசும்போது உங்கள் இதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசினாரா? உங்கள் இதயத்துக்குள்ளே இயேசு வந்துட்டாரா? உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்துட்டாரா? உங்கள் கூட இயேசு இருக்கிறாரா? இந்த பிரசங்கம் கேட்டதுக்கப்புறம் தேவையில்லாமல் செல்ஃபோன் ஏதோ பார்ப்பீங்களா? அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் உலகத்துலேருந்து சராசரி ஒரு மனுஷனை வந்ததுனால எதெல்லாம் மிஸ்டேக். நானும் வீட்டில் போய் படம் நாடகம்லாம் பார்த்துருக்கேன். நானும் சராசரி மனுஷனாக தான் வாழ்ந்தேன். ஆனால் இதயத்தில் நிம்மதி இருக்காது. இதயத்தில் சந்தோஷம் இருக்காது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எனக்கு சில ஜெபக்குறிப்பு வரும். எப்படி தெரியுமா வரும்? பிரதர், தூங்கும்போது விபச்சார ஆவியை பார்த்தேன். அசுத்தமாக வருது. நான் வலுசற்பத்தை பார்த்தேன். நான் மிருகத்தை பார்த்தேன். செத்துப்போன ஆவியை பார்த்தேன். விக்கிரத்தை பார்த்தேன். நிறைய பார்த்தேன்பாங்க. பின்னாடி என்ன இருக்கு? எந்த ஆவியோட தொடர்புல இருக்கிறாங்க? கர்த்தருடைய ஆவியான தொடர்புல இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். பரிசுத்த ஆவியான தொடர்புல இருக்கும்போது அவங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கும் போது அவங்களோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். நம்ம வாழ்க்கை டோட்டல் வித்தியாசமா இருக்கா? நீங்கள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளா இருக்கணும். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்த பிள்ளைகளா இருக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்துக்கு பதில் வரணும். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் கனியுள்ள ஒரு வாழ்க்கை. மிகுந்த கனி கொடுக்கும் போது அங்க பிதா கூட இருப்பார். ஆனால் கடைசி காலத்துல வாழ்றோம். கேட்கிற ஒவ்வொரு செய்தி உங்க வாழ்க்கையில மனமாற்றத்தை கொண்டு வருதா? மனமாற்றம் இல்லாத கிறிஸ்டியனா இருந்தால் வேஸ்ட். அதனால செத்த வாழ்க்கையா இருக்கக்கூடாது. செத்த கிறிஸ்டியனா இருக்கக்கூடாது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம வாழ்க்கை மாற்றம், நம்ம குடும்பத்தில் ஒரு மாற்றம், வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்தா எனக்கும் புரியாது. நான் உங்களோட மோசமாக இருப்பேன். ஏன்னா சின்ன வயசுல நான் பைபிளே வாசிக்கவே இல்லை.
கடன்ல கஷ்டப்பட்டு இருக்கும்போது கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். ஐயோ, நான் இவ்வளோ பெரிய பாவியா இருக்கிறேனே. என் இதயத்துல எப்போதுமே நான் யோசிப்பேன், கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டோம்லாப்பா, என்னை மன்னிப்பீங்களாப்பா, என்னை மன்னிப்பீங்களா, என்னை மன்னிப்பீங்களா? அந்த ஒண்ணு மட்டும் என் இதயத்துல துடிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் என் இதயத்துல எப்போ வந்தாரோ அப்பந்தான் அந்த சமாதானம், அப்பந்தான் விடுதலை, அப்பந்தான் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கம். அதனால நைட் நேரத்தில் நான் இணைஞ்சிருக்கிறேன் பிரதர். உங்க கூட அழகா பேசியிருப்பார். நைட் நேரத்தில் உங்க இருதயம் இயேசுவோட இருந்துச்சு அப்படின்னா நீங்க பெஸ்ட் லைஃப் வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஆனா உங்க இதயத்துக்குள்ளே கண்ட 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 தேவையில்லாத அருவருப்பு, அசுத்தம், அருவருப்பு, தீட்டான காரியம், பொல்லாத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அதெல்லாம் இதயத்துல இருந்துச்சு அப்படின்னா கேடு. அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாவே எல்லாமே ஆபத்தா தான் இருக்கும். என் இதயத்துக்குள்ள இயேசு இருந்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் நல்லா இருக்கும். உங்க இதயத்துக்குள்ள இயேசு இருந்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்க யோசித்து பாருங்களேன். உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் இருக்காரு. நீங்க வெளியில புறப்பட்டு போகும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. காரணம் என்ன? உங்க இதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறார். இயேசு இல்லாம ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்தேன், ஒரு 6 மணி நேரம் செல்போனை பார்த்தேன், ஒரு ஃப்ரெண்டை நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஒரு கசப்பை நான் யோசிச்சுட்டே இருக்கேன், ஒரு வைராக்கியத்தை வச்சிருக்கேன், ஒரு எரிச்சலை வச்சிருக்கேன், ஒரு கோபத்தை வச்சிருக்கேன், ஒரு பகையை வச்சிருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரங்க மேல கோபம், சொந்தக்காரங்க மேல கோபம், இப்படி நிறைய காரியம் உள்ள இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படி ரெண்டையும் நான் சொல்லித்தரேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கும், கிறிஸ்துவ விட்டு ஒரு மனுஷன் வெளியில இருக்கும்போது எப்படி இருக்கிறான்? தேவனே சொல்றார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. கற்பனை அப்படின்னா இப்படி செஞ்சா இப்படி ஆயிரும், அப்படி செஞ்சா அப்படி ஆயிரும், அப்படி செஞ்சா அப்படி ஆயிரும். கற்பனையில சொல்லி கொடுப்பாங்க, நீ இப்படிதான் இருக்கணும், இதைத்தான் செய்யணும், அதைத்தான் செய்யணும். மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. அதனால கொஞ்சம் அதிக மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம குடும்பம் இருக்கும்போது உங்கள் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். அதனால இன்னைக்குள்ள செய்தி நிறைய குடும்பத்துக்கு கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் பிரயோஜனமாக இருக்கும். தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உங்கள் குடும்பத்திலே தேவ பிரசன்னம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய சகல விதமான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் இருதயம் மட்டும் முதல்ல செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கேளுங்க, அப்பா என் இதயத்துக்குள்ள இதுதான் இருக்குப்பா, அண்ணன் சொன்னது போல என் இதயத்துக்குள்ள இதுதான் இருக்கு, அதனாலதான் என் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என் தேவன் மனம் இறங்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தோட நீங்க பேசணும், ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். ரீது நிஷன் தொட்டுலா பபா லஹஷத் நிமா ரஹரது லது நமா லஹஷத் நிமேஹ் பில்லாஹ் சிபி லஹு ரிபி லஹரது ரது ஷபது நமா லரது நமா லஹன் தொட்டு ரப லஹரது ரீது ஷலஹர் தினே மேசே லாஹ் பிலஹா அரது ஷி துனா மலஹரது நிமா சி பலஷத் நமர ஹரது ரிஹத நமா லரஹத் நமா லஹரு ஷத் தட்டல பலஹரது ரிது ஷிபி நிமா சிபி லஹா ரபி லஹா அரது Rika tata talarashad totona malaharadu. Sehola balahashad nimaha bilahar bilaharadu. Ridu namalahashad nima balahoradu. Radu nima laharashad totona ma balaharadu. Ridu nime sed nishad nima laharad nima laharadu. Ladu labalahashad nimehi bilahar bilaharadu. Sehola halahashad nimaha bilaharadu. Radu namalaharad nidhi sidrishan totola balaharadu.
ஷிபாபா பாலஹது நிமிஹி பிலஹஸ் பிலஹோ பிலஹரது ரது நமலஹது நிமே சிதினேஷது நிமாலி பிலஹரது ஷிபாபா லஹது நிமிஹி பலஹோ பிலஹரி பிலஹரது ரஹதுல பலஹஸ் பிஹி பிலஹஷது நிமலஹரது சேஹோ பஹாசி பிஹி பிலஹோ பிலஹரது ரா தோட்டோ நமாஸ்தே பிலா ஷதேரி பிலஹா பிலஹரது ஷிபாதனா ஹுலா மரஹரதன மலஹரது ரதுன மலஹதனி மேசி பிஹ பிலஹ பிலஹ பிலஹரது ஷிபாதன மலஹஷதனி மிஹ பிலஹஷதனி மிஹ பிலஹரது ரீது லபலஹதனி மிஹ பிலஹ பிலஹஸ் பிலஹோரி பிலஹரது ராது நமலஹஷதனி ரிஹதனி மேலஹன் துட்டரபல ரீது நமாரதன மலஹரது நிஷன் துட்டோல பலஹரது ரா தடன மல ரஹ பஹோ ரபி லஹரது லீபா பபா லஹதனி மேசி பிஹ பிலஹரது ஷஹோ பிஹாஸ் பிஹாவ் தீஹலஹை ரிபிலஹாஸ் பிஹி பிலஹரது ரீமா பபா ஹதனி மிஹஸ்ஸதுனி இதுனி மா ரபலஹரது ரதுன ஹதனி மேசிதுன் ஷன் தொட்டோல பக்கபுது பிக்கது. தகப்பனே, நாங்க எல்லாரும் உங்களுடைய கரத்துல வருகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில என்ன குறை இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. உமக்கு தெரியும்ப்பா. எங்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டீங்கப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன். உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கத்து சந்திக்கணும்ப்பா. என் தேவன் மனம் இறங்கணும். உங்க பிள்ளைகள வாழ்க்கையில எல்லா தடைகள் எல்லாம் நீக்கணும்ப்பா. லிது லபலஹதனது ஷந்து துலப பகவுதி பிகேதுனி கந்து துரபல லீகா லாகாரதன மரோ ஷந்து துரபல. அப்பா, உங்க பாதத்துல கெஞ்சு கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்திலே அர்ப்பணிக்கிறாங்கப்பா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். யாரெல்லாம் அப்பா இப்பொழுதும் அர்ப்பணிக்கிறாங்களோ தாழ்த்துறாங்களோ என் தேவன் மனம் இறங்க வேண்டும். துனிஷா தோட்டோரபா லெசிதி பிலஹோரி பிலஹாரது லபிஹி பிஹா லஹஸ்பி லஹபிலஹாரது ரிமாலஹதினி மிஹி பிலஹாஸ்பிஹி பிலஹோரது ரதுனஹவ் ஷஹது ஹவ் திபிலஹஸ்பிஹி பிலஹபிலஹாரது. அநேக ஜனங்களோடு பேசிவிட்டார். இந்த நாளிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் அனல் மூட்டி விட்டார். உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பியிருக்கிறார். உன்னதமானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். ரிவாலபே ஹோ தினேஹாசி மல்லஹோ ரிபிலஹரது. அநேக குடும்பத்திலே பொறுமையோடு கேட்டீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. பொறுமையோடு காத்திருங்கள். உங்க குடும்பத்திலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டிருக்கிறார். இந்த நாள் முதல் கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு விடுதலை. திபஹலஹ சிபிஹி பிலஹ பிலஹ ஒருது ரதுனிஹ பிஹ சிபிஹி பிலஹ சிபிலஹு பிலஹரது. ஒரு குடும்பத்தில் வேலைக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போகும்போது மனிதனுடைய கண்களிலே தயவடிக்க கிருபை செய்வார். கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து விட்டார். இந்த நாள் முதல் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் மாறும், வேதனைகள் மாறும், சஞ்சலங்கள் மாறும், நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் மாறுகிறது. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். ரபுதுஹபிஹ சிபிஹி பிலஹ சிபிலஹோ ரிபிலஹாரது ரிதுனமலஹஷதுனி மிஹிபிலஹஷதுனி மாலஹன் துட்டுரபல
லவதுனி ஹெஸ்பிஹி பிலஹஷதனி மெலை பிலஹ ஒரு பிலஹரது. ஒரு குடும்பத்திலே இந்த தேவன் எங்க வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்குமே, இந்த இயேசு கிறிஸ்து எங்க வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்குமே. எங்க வாழ்க்கை முழுவதும் கசப்பான வேர்னாலே நிரம்பி இருக்கிறது. பாவ அடிமையில எங்க குடும்பத்துல எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்க இதயத்துக்குள்ள இயேசு வருவாரா என்று கூப்பிடுறீங்க. இதோ இந்த நாளிலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா உங்க வீட்டுக்குள்ள வருகிறார். உங்க குடும்பத்திலே இதுவரையும் என்னென்ன சாபம் இருந்ததோ அந்த தலைமுறை சாபத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீக்கி போடுகிறார். என் இயேசு கிறிஸ்து ராஜா நீக்கி போடுகிறார், நீக்கி போடுகிறார். மகளே, நீ பாக்கியவதி, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். உன் குடும்பத்தில் எல்கை முழுவதும் எல்லா பகுதியிலும் சமாதானத்தை ஏற்றுகிறார். எந்தெந்த துர்க்கிரியை உன் குடும்பத்துக்கு அலக்களித்து கொண்டு வந்ததோ, மாந்திரியத்தினுடைய கிரிகள் அலக்களித்து கொண்டு வந்ததோ, சர்ப்பத்தின் கிரிகள் எந்தெந்த குடும்பத்துக்கு அலக்களித்து கொண்டு வந்ததோ அந்த எல்லா கிரிகளும் வேரோட சுட்டரிக்க முடியுது. பட்சிக்கிற அக்னி இறங்கிறது, சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி இறங்கிறது. சுட்டரிப்பின் ஆவியன் ஏதோ சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். லிபா லபா ரபா துரி ஷபா பபா ரஹது ரபா லஹரது ரதுனி சாந்த டோரபா கபோரா கரது ரபல லிபா லஹர துரி சாந்த டலபா கபோது விக்கிறது. எல்லா குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ளட்டும். உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஷிபா பாபா பாரா ஷாந்தோட்டோ ரபல லாபாட்டா தாட்டா ரபா காட்டா தாட்டா ரபல லீமா காட்டோ தோட்டோரு ஷாந்தோட்டோ ரபல. எல்லா குடும்பமும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிக்கணும். ஷிபாதுனி ஷாந்தோட்டோ ரபா கரது ரபல லாமா காட்டா தாட்டா ரமா கரோது நம ரக்கந்தோட்டோ ரபல. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறது. இன்பமான தூக்கம் தருகிறார். குடும்பத்துல கடன் பிரச்சனை எல்லாம் மாறும். வியாதிகள் மறைகிறது, சுகம் உண்டாகிறது. கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலை கட்டளையிடுகிறார். தீர்காயுசு தருகிறார். கண்ணீரை துடைக்கிறார். வேதனை மறைகிறது. கற்பதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளோட வாழ்க்கையில சுகம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. தலைமுறை சாபத்தை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டார். கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தரே கூட இருக்கிறார். உங்க குடும்பத்தோட எல்லா வாழ்க்கையில உபத்திரம் எல்லாம் மாறுமா என்று யோசித்தீங்கல்ல? இதோ இந்த நாளிலும் கர்த்தர் மாற்றிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. நாம் எல்லாரும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லிபு ஷபா துரபல ஹரதுரபல ஹரது ரபு ஷபதனபல ஹரது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா குடும்பத்தையும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா, நீங்க பேசின ஒரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அடியனை அர்ப்பணிக்கிறேன். தேவனர்லி அப்பா மினிஸ்டர் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா, இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேற வேற நாட்டில் இணைந்திருக்காங்க. இருக்கிற எல்லா சூழலை, எல்லா உபத்திரத்தில் கர்த்தர் மாட்டித்தாங்க. அவங்களோட இதயத்தில் என்னென்ன வேதனை இருக்கோ அந்த வேதனை எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தரே கூட இந்த பரிபூர்ணமாக ஆசுவீங்க. விசேஷம் அந்த நாளிலும் என்ன நோக்கத்துக்காக அப்பா இணைந்து ஜெபித்தாங்களோ அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கின கிருபைக்காக நன்றி. நைட் டியூட்டில் இருக்காங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங் இருக்காங்க, கர்த்தர் பொறுப்படுத்துங்கப்பா. அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறாஜா. நைட் நேரத்தில் யாரெல்லாம் அப்பா வாகனத்தில் போயிட்டுருக்காங்களோ விசேஷமாக கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகள் வேணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். வேற வேற தேசத்தில் வேற வேற சூழ்நிலை அப்பா இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. துதிகன மகிமை எல்லாம் விசேஷமாக அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகளும் உடைய கரத்தில் அப்படிடும் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 9363064182 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.